மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் குமரன் கிட்ட நடந்ததெல்லாம் விசாரிக்கிறதுக்காக குமரனோட கடைக்கு வர்றாங்க. அங்க பார்த்தா கடையெல்லாம் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி எல்லாமே உடஞ்சு கிடக்கிறத பார்த்து விஜய் ஒரு நிமிஷத்துல ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒருவேளை அந்த பசுபதியோட வேலையா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு விஜய்க்கு சந்தேகம் வருது. இங்க நிவினும் குமரனும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதைச்சா வெளியில பார்க்கும்போது விஜய் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிவின் சொல்றாங்க, அண்ணா அங்க பாருங்க விஜய் நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வேகமா விஜய் வாங்க விஜய் உள்ள போலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதெல்லாம் யார் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரன் கிட்ட கேக்குறாங்க. உடனே குமரனும் நிவினும் அமைதியா இருக்கிறாங்க. இது அந்த பசுபதியோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு ஆமா விஜய், இதெல்லாம் பண்ணது அந்த பசுபதி தான். அண்ணன் உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க பேசுனதெல்லாம் வீடியோ எடுத்தாங்கல்ல, அதுக்காக அண்ணனை பழித்திக்கிறதுக்காண்டி இப்படி எல்லாம் கடையை உடைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்றாங்க. குமரன் நீங்க எங்களுக்கு உதவி செய்ய போய் தானே பசுபதி இப்படி எல்லாம் பண்ணிருக்கான், இதுக்கு ஒரு வகையில நாங்களும் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. குமரன் வந்துட்டு நீங்க எந்த வகையில காரணம் இல்ல விஜய், நீங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்கல்ல, அதுக்காக நான் பாதி கூட செஞ்சிருக்க மாட்டேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து காவேரியும் நீங்களும் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த உதவியை நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதை பாதியிலே கோட்டை விட்டுட்டேன், அந்த ப்ரூஃபை கூட என்னால கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே விஜய் இருக்கட்டும் குமரன், இவ்வளவு தூரம் நீங்க எங்களுக்காக மெனக்கெட்டு அந்த வீடியோ எல்லாம் எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி வீடியோ நீங்க அவங்க பேசுறத எடுத்து அவங்க பேசுனதெல்லாம் கேட்டதுனாலதான் வந்து வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கல அப்படிங்கிற உண்மையை எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இவ்வளவு பெரிய உண்மை வந்து உங்க மூலமா தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு குமரன், இல்லைன்னா நாங்க வெண்ணிலா சூசைட் பண்ணிருக்காங்க நினைச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நிவின் உடனே ஆமா அண்ணே, நீ எப்படியும் வெண்ணிலா சூசைட் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டல, இனிமேல் பசுபதி கண்டுபிடிச்சோம்னா இல்லாட்டி அந்த வெண்ணிலா மாமாவை கண்டுபிடிச்சோம்னா அவங்க மூலமா நம்ம உண்மையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உங்க பொட்டிக்கு எப்படி இருந்துச்சோ அப்படி நானே மாத்தி கொடுத்துட்றேன், நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க குமரன் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் விஜய், அதெல்லாம் இதுக்கு நாங்களே பண்ணிக்கிடுறோம் அப்படிங்கிறாங்க. இல்லண்ணே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. குமரன் இப்ப நீங்க தலைமறைவா இல்லாம விஜய் நீங்க எதுக்கு வெளியில வந்தீங்க, இப்ப யாராவது போலீஸ் யாராவது பார்த்தா உங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை நாளா தலைமறைவா இருக்கிறது, நான் இத்தனை நாள வெளியில சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிதான் தலைமறைவா இருந்தேன், ஆனா இப்ப எதுக்கு நான் தலைமறைவா இருக்கணும், அந்த பசுபதியை நான் கண்டுபிடிச்சு அவனை சும்மாவே விட மாட்டேன், என்ன பழி வாங்கணும்னு சொல்லி உங்க கடையை வேற அடிச்சு நொறுக்கி இருக்கான், இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், அவன் கையும் இல்ல மட்டும் சிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. நிவின் ஆமா அந்த பசுபதி கிரைம் மேல கிரைம் பண்ணிக்கிட்டே போறான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் நிவின் குமரன் கிட்ட நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு உதவி செய்யணும் அந்த பசுபதி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா விஜய், உங்களுக்காக நாங்க எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. குமரன் கிட்ட விஜய் கேக்குங்க, இதெல்லாம் வீட்டுக்கு தெரியுமா இப்படி. குமரன் வந்துட்டு இல்ல, இப்ப வீட்டுல சொன்னா கங்காவால இது தாங்க முடியாது, அவ கிட்ட எந்த அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நானு கங்கா கிட்ட சொல்லவே இல்லை. காவேரி தான் வந்து நிவின் கிட்ட துருவி துருவி கேட்டதுனால நிவின் வந்து காவேரி கிட்ட சொல்லியிருக்கான், மத்தபடி நான் வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. வீட்டுக்கு தெரிய வேண்டாம், நம்ம பழசு பொட்டிக்கு எப்படி இருந்துச்சோ அத மாதிரியும் புதுசா நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம், நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, அந்த பசுபதியை கண்டுபிடிப்போம் 3 பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. உடனே நிவின் சொல்றாங்க, நீங்க பசுபதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எங்க வீட்லயும் வந்து இருந்துக்கிறீங்களா, நான் அங்க ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்லயே நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம் விஜய் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க நிவின், உங்க வீட்டுல இருந்தா யாருக்கும் சந்தேகம் வராதா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க வீட்டுல அம்மாவும் வீட்டுல இல்ல இப்போதைக்கு, அதனால யமுனா மட்டும்தான் இருக்கிறா, அவளை சமாளிச்சுக்கலாம், அங்க பின்னாடி வழி வந்து நீங்க அந்த ரூம்ல வந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது, நீங்க அங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. நிவினும் தெரிஞ்சவங்க மூலமா வந்து பசுபதி எங்க இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. சரி நிவின், நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய்க்கு ஒரு யோசனை வருது. நிவின், இங்க எங்கேயாவது சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல விஜய், பாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாம அண்ணனை வண்டியில தள்ளி விட்டானே பசுபதி, அந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி இருக்குதான்னு பாருங்க, அதுக்கு எடுத்து ஹாஸ்பிட்டல்ல பேசிக்கிட்டு இருந்த இடத்துல எல்லா இடத்துல சிசிடிவி இருக்கான்னு பாக்கணும், அந்த இடத்துல ஏதாவது ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆதாரம் ஏதாவது நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலும் போதும், அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம வந்து அந்த பசுபதியை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா விஜய், நீங்க சொல்றது நல்ல யோசனை தான், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இங்க வெளியில இங்க எங்கேயும் சிசிடிவி இருந்த மாதிரி இல்லையே கடைக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்பனா நீங்க அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்களானே, அங்க பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சிசிடிவி இருந்தா நம்ம வந்து அந்த பசுபதியை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விஜய், சரிங்க விஜய், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே குமரன் வீட்டுக்கு வர்றாங்க. விஜய் வந்து நிவின் கூட வந்து நிவின் வீட்டுக்கு போயிடுறாங்க.
குமரன் வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்க, எதுக்குடா நீ ஒரு மாதிரியே இருக்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா கேக்குறாங்க. உன்ன நினைச்சு அவ வேற வருத்தப்பட்டுட்டே இருக்கா, சரியா சாப்பிடவும் மாட்டேக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா கங்காவை சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே குமரன் இருந்துட்டு, எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன கங்கா, நீ எதுக்கு என்ன நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்க கங்கா, நீ நல்லா சாப்பிட வேண்டியதானே கங்கா, இந்த நேரத்துல எதையும் நினைச்சு வருத்தவே படக்கூடாது கங்கா, நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துட்டு, இல்லைங்க நீங்க தோணுதுங்க, உண்மையா சொல்லுங்க, நீங்க ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எதுவுமே மறைக்கல கங்கா, உனக்கு தெரியாம நான் எதை செய்ய போறேன், ஒண்ணும் இல்லை கங்கா, நான் இது கொஞ்சம் டயர்டா இருந்தேன், அதனாலதான் நிறைய வேலை இருந்துச்சு, அதுவும் இல்லாம வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன்ல, அதனால டயர்டா இருந்ததுனாலதான் எனக்கு என்ன பார்த்தா உனக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும், மத்தபடி ஒண்ணும் இல்ல, நான் இப்ப பாரு நல்லா இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கங்கா, நீங்க இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயம் ஆயிடுச்சுங்க, ஏதோ பிரச்சனை போயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் உன்னை டாக்டர் என்ன சொன்னாங்க, இதையும் நினைச்சு பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, சரி டேப்லெட் எல்லாம் போட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அக்கறையா வந்து கங்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டேங்க அப்படிங்கிறாங்க. சாரதா இருந்துகிட்டு, தம்பி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, கங்கா பயப்படுறத பார்த்தா எங்களுக்கும் பயமா இருக்குது, அப்படி எதுவும் இருந்தா சொல்லுங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இல்ல அத்தை ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, அவன் தான் எதுவுமே இல்ல சொல்றாங்கடி, எதுக்கடி துருவி துருவி அவங்க கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க, இல்லாத பிரச்சனையை நீங்களே கொண்டு வந்துருவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துகிட்டு, அக்கா ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு எதுக்குக்கா நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத, மாமாவும் ஒண்ணுமே இல்ல சொல்றாங்க, வருத்தப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு கங்கா, இல்லைங்க இனிமேல் நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துடுறாங்க. இங்க விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, காவேரி நான் இப்ப நிவின் வீட்டுல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க நிவின் வீட்டுல இருக்கீங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஹிஸ்டப்ஸ்ல இருக்க வேண்டியதானங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நிவின் கூட சேர்ந்து நானு பசுபதி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், பசுபதி எங்க இருக்கான்னு எந்த அவனோட பிளேஸ் எல்லாம் வந்து நிவினுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால ஏதாவது ஒரு இடத்துல இருக்கத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அது நிவினும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காருங்கிறாங்க. நீங்க நீங்க தலைமறைவா இருக்கிறவங்க நல்லது அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், நம்ம மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாமே அந்த பசுபதி தானே பண்ணது, நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம பயப்படவே தேவையில்லை, நீ எதுக்கு பயப்படுற காவேரி, பயப்படாத, எப்படி நீ அன்னைக்கு வந்து நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை ப்ரூவ் பண்ணி என்ன ஜெயில இருந்து கொண்டு வந்தல, கண்டிப்பா அதே மாதிரி நம்ம பக்கம் உண்மை வந்து கண்டிப்பா ஜெயிக்கும், நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாது அப்படிங்கிறாங்க. சரிங்க சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் போனை வச்சுறாங்க. விஜய் நிவின் கிட்ட, நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களா நிவின், அங்க சிசிடிவி கேமரா எதுவும் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல விஜய், அங்க சிசிடிவி எதுவும் இல்ல, அதுவும் இல்லாம அந்த ரோட்லயும் நானும் செக் பண்ணேன், அங்கேயும் சிசிடிவி எதுவும் இல்ல, ஆனா அந்த நம்ம வேணா குமரன் கடையை அடிச்சு நொறுக்குனாங்கல்ல, அது அடியாள்களை வச்சுதானே பண்ணாங்க, அத வந்து போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்படி கொடுத்தோம்னா அவங்க வந்து யாரு வந்து இதை பண்ணா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த அடியாட்கள் வந்து ஒரு வேலை பசுபதி பெயரை சொல்லவும் வாய்ப்பு இருக்குல்ல, அதனால வந்து நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரி விஜய் அப்படி கூட பண்ணலாம், நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற எங்கேயாவது பசுபதி இருக்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்க, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவன் மேல எனக்கு அவ்வளவு ஆத்திரம் இருக்கு, நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா விஜய், நானும் இந்த பசுபதியோட இடத்தெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், போயும் பாக்குறேன், நான் போனா பெரிய பிரச்சனை ஆகாதுல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே, என்ன பசுபதி என்ன பண்றாருன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. சரிங்க நிவின், அப்படியே பண்ணுங்க, நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு